பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். அதில் இந்த மஸ்ஸலாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 மகள் மாறிக்கிறாங்க. ஹாத்தான் இப்னத சாத் இப்னு ரபியா. பின்த் பிரித்து எழுதிக்கிறோம் விளங்குறதுக்காக வேண்டி. அடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ற வார்த்தை வந்திக்குது. இந்த பிள்ளைகளுக்கு ஆனால் சாத் அலி அவனுடைய வைஃப், அதனால தான் நாங்கள் ஜவுஜா என்று நாங்கள் அதை கவனத்தில் கொண்டிருக்கிறோம். இப்போ சாத் அலி அவனுடைய ஜவுஜா, அதே மாதிரி சாத் அலியோடைய சகோதரர்களை என்று நாங்கள் எழுதிக்கிறோம். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய நசீபுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, அனியாத்தி இப்னத்தை சாத் அஸ்ஸுலுஸைன், 3/2 கொடுக்கணும் என்று சொல்கிறாங்க. இப்போ உம்மஹுமா அஸ்ஸுமுன், அதே மாதிரி ஜவுஜாவுக்கு சுமுன் கொடுக்கணும், 8/1 கொடுக்கணும். ஒமா பாக்கிய ஃபலக், மேல் மிச்சமாக இருக்கக்கூடியது பாக்கியாக வரக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கலாம் என்று சொல்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த தீர்ப்பு. இது போல நம்ம விளங்கி கொண்டால் சரி. உஸ்தாதாகக்கூடியவங்க அவதானிக்கிறேன்டா பின்த் 2 பேர் வந்துக்கிறாங்க. அப்போ முஷாரக்கா என்று சொல்லுவோம் நாங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க வந்தால். இந்த கட்டத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய பங்கு 3/2 சுலுசான் தான் இருக்குது. நாங்கள் அதை கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜவுஜாவுக்கு ஃபரவுல் வாரிசு இருக்கின்ற பொழுது அவருடைய பங்கு சுமனாக இருக்கும். இவர் அசபாவாக இருப்பதனால பாக்கியை நாங்கள் கொடுத்துக்கிறோம் ஆண்கள் என்ற வகையில். இது அதுக்கு பின்னால் நாங்கள் அசுல் மசலா எடுக்கணும். அசுல் மசலா என்று சொல்கிறது என்ன என்று சொன்னால் இந்த தானத்தை வச்சு கொண்டு தான், இந்த நம்பரை வச்சு கொண்டு தான் நாங்கள் டோட்டல் அமௌண்ட்டை இவர்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். இதை உஸ்தாதா இருக்கக்கூடியவங்க கவனித்தா போதும். எனவே 8க்கும் 3க்கும் இடையில் இருக்கக்கூடிய அலாக்கத் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் தபாயுடைய அலாக்கத். அப்போ 8×3 24. அதுக்கு பின்னால் நாங்கள் 3/2 கொடுக்கணும். அப்போ 8 பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சுமன் கொடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த 3 பெருக்கப்படுகின்ற பொழுது வருகின்ற ஆன்சர் 24 இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 8×3 24. அப்போ 24இல் 8 என்பது ஒரு பங்கு. அப்போ எனவே 2 பங்கு கொடுக்கணும் என்பதனால 8 2ஆல் பெருக்கினால் 8×2 16. 8/1 சுமன் கொடுக்கணும். எனவே இதை நாங்கள் 24 வரைக்கும் பிறக்கினா 3×8 24, 3×8 24. எனவே 3 கொடுப்போம். இப்போ நாங்கள் அதுக்கு பின்னால் டோட்டல் பண்ணுவோம். 16ம் 3ம் 19. மிச்சம் எத்தனை என்று பார்த்தா பாக்கி 5 இருக்குது. இந்த 5 தான் அவர்களுக்கு உரியது. டோட்டல் 24. இப்போ 24,000 இருக்கண்டா 16,000, 3,000, 5,000 என்று சொன்னோம்ல. நாங்கள் விளங்குறதுக்காக வேண்டி நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரும் 8 என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுவாங்க 2 பேர் இருப்பதினால.